Hi students. So இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படினா work. So work வந்து தமிழ்ல வேலை அப்படினு சொல்லுவோம். So இந்த டாபிக் எந்த லெசன்ல வரக்கூடியதுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? Work, energy and power. ஏன்னா இந்த லெசனுக்கான இன்ட்ரோடக்ஷன் வந்து ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்திருந்தேன். ஓகே. So இப்போ அந்த work-ஓட எக்ஸ்பிரஷன், work உண்மையிலே எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நாம பார்க்க போறோம். So இந்த workல வந்து ரெண்டு டைப் இருக்கு. Positive work and negative work. Okay? So one is positive and another one is negative. சரி, for example பாப்போம். See, ஒரு flat surface இல்லையா, horizontal surface, அது maybe table இருக்கலாம் இல்ல x surface இருக்கலாம், flat surface. So அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆப்ஜெக்ட்ட பிளேஸ் பண்றேன். So இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா, ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ என்ன பண்றேன் அப்படினா எக்ஸ்டர்னலா வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஓகே, when the force is applied on an object, the object start to move அப்படினு சொல்றோம் இல்லையா. அப்ப இந்த டைரக்ஷன்ல இப்படி கொடுக்கிறேன் ஃபோர்ஸ், இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்கிறேன். ஓகே, this is force. இப்போ என்ன ஆகும், எப்ப ஃபோர்ஸ் கொடுக்கறனோ அந்த நேரத்துல இந்த ஆப்ஜெக்ட்டோட பாட்டமுக்கும் இந்த சர்ஃபேஸ் ஓட டாப்புக்கும் இன் பிட்வீன் ஒரு ஃபிரிக்ஷன் உருவாகும் இல்லையா. அப்ப அந்த இடத்துல ஃபிரிக்ஷனால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் படிச்சிருப்போம், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லையா. ஃபிரிக்ஷன் உராய்வு, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்பவுமே ஆப்ஜெக்ட்டோட மூவ்மெண்ட்ட வந்து ஆப்போஸ் பண்ணும் இல்லையா, அத வந்து மூவ் பண்ண விடாம தடுக்க ட்ரை பண்ணும். அப்ப ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்கும், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், F ஃபிரிக்ஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன், அப்ளைட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன், ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அப்ளைட் ஃபோர்ஸ் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸை விட அதிகமா இருந்துச்சுன்னா மூவ் ஆகும். ஓகேவா? எஸ். அப்ப இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேன்சல் ஆயிடும். ஓகே, எனிவே சோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது see இதுக்குன்னு ஒரு புதிய ஒரு பொசிஷன் இருக்கும். this is the new position of the object. அப்ப இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இங்க வந்துருது. so this is the same object. அப்ப எந்த அளவுக்கு அது இடம் பெயர்ந்திருக்கு, டிஸ்பிளேஸ்ட் ஆயிருக்குன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும், this is the displacement. அதை எப்படி எடுத்துக்கிறேன், dr என்ற லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்ப ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருச்சு அப்படின்னா ஐ மீன் அங்க டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தா என்ன அர்த்தம், அங்க ஒரு வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா ஒர்க்குக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் தெரியும். work is equal to force into displacement or distance. இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? எஸ். சோ அப்ப இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் force F, இது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி, சோ அதனால F வெக்டார், then dr displacement இல்லையா, displacement அதுக்கு டைரக்ஷன் இருக்கு இல்லையா, this much distance in that direction, இந்த திசையில இந்த டைரக்ஷன்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ், அதான் displacement. அப்ப அதுவும் வெக்டார். ஆனா work என்கிறது வந்து ஸ்கேலார், வேலைங்கிறது ஒரு ஸ்கேலார். அதுக்கு என்ன மட்டும் தான் இருக்கும், மேக்னிட்யூட் வேல்யூ மட்டும் தான் இருக்கும், டைரக்ஷனே கிடையாது. ஆனா இந்த ரெண்டுக்கும் மேக்னிட்யூட் வேல்யூ இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். அப்ப இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா கிராஸ் போட முடியாது, ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் குவாண்டிட்டி இஸ் ஈக்குவல் டு a வெக்டார் குவாண்டிட்டி. ஆனா இது ஸ்கேலார், அப்ப என்ன போடணும், டாட் ப்ராடக்ட் அல்லது ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? f வெக்டார் டாட் dr வெக்டார் is equal to w இப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, we know that. என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க, ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா முன்னாடி உள்ள யூனிட்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா. என்னது, a வெக்டார் டாட் b வெக்டார் equal to என்ன ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் a வெக்டார், அல்லனா the magnitude of a வெக்டார் அப்படினு சொல்லலாம், then magnitude of b vector into cos theta which is equal to magnitude of a vector a, இங்க b cos theta. அதே மாதிரி இங்க சொல்லுங்க, ab பிளேஸ்ல f dr இருக்கு, அதே டாட் ப்ராடக்ட் என்ன வரும், modulus of f vector modulus of dr vector into cos theta என்ன வரும், அப்ப f dr cos theta. சோ இதுதான் வொர்க்குக்கான எக்ஸ்பிரஷன். இத திருப்பி எழுதலாம் எப்படி, r work is equal to cos theta முன்னாடி எழுதலாம்னா f cos theta into dr. இத இன்னொரு மெத்தட்ல கொண்டு வரலாம். எப்படி பாத்தீங்கன்னா see இங்க ஒரு பர்சன்
ஒரு பர்சன் நிக்கிறாரு இல்லையா, இவர் என்ன பண்றாரு, இந்த ஆப்ஜெக்ட வந்து பிடிச்சி இழுக்கிறாரு, புல் பண்றாரு இல்லையா, அப்ப இந்த மாதிரி தான் இழுக்கிறாரு. திஸ் இஸ் தட் ஹேண்ட் அப்படின்னு சொல்ல அவரோட கை. சோ அப்ப இந்த மாதிரி இழுக்கும் போது ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்ட்டா ஹரிசாண்டலும் கிடையாது, எக்ஸாக்ட்டா வெர்டிகலும் கிடையாது, ரிசல்டன்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப என்ன படிச்சிருப்போம், அந்த மாதிரி ரிசல்டன்ட்ல இருந்துச்சுன்னா அதை ரெண்டா பிரிச்சுப்போம் இல்லையா, ஸ்பிளிட்டட் இன்டு டூ காம்போனன்ட்ஸ், ஒன்னு ஹரிசாண்டல் இன்னொன்னு வெர்டிகல். இது ஹரிசாண்டல், இப்படி இருந்துச்சுன்னா ஹரிசாண்டல். ஓகே, ஹரிசாண்டல் என்னது, f cos theta, f cos theta. ஏன் cos theta யூஸ் பண்றோம், ஹரிசாண்டல் இதுவும் சர்ஃபேஸ், அப்ப in between the angle 0 டிகிரி. ஓகே, 0ங்கிறது எதுக்கு மேக்ஸிமம், ரெண்டுமே ஃபிளாட்டா இருக்கு, ஹரிசாண்டலா இருக்கு, parallel. அப்ப theta = 0 னா cos க்கு தான் 0 மேக்ஸிமம், cos 0 வேல்யூ 1, அதனால cos theta. இன்னொரு காம்போனன்ட் என்னது, வெர்டிகல், f sin theta. அப்ப இந்த f sin thetaங்கிற ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட்டோட மூவ்மென்ட்க்கு ஹெல்ப் பண்ணல. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் பாருங்க ஹரிசாண்டலா மூவ் பண்ணுதுன்னா f cos thetaங்கிற ஃபோர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிருக்கு. அப்ப இத பேஸ் பண்ணி எழுதணும்னா work is equal to force into displacement. force என்னது, f cos theta into displacement வந்து dr. so the same கொண்டு வந்துச்சு. ஓகேவா, workங்கிறது என்ன குவாண்டிட்டி, அத முதல்ல சொல்லிட்டேன், ஸ்கேலார் இல்லையா, இங்க எழுதிக்கலாம். work is a scalar quantity. ஸ்கேலார்னா என்ன, மேக்னிட்யூட் இருக்கும், வேல்யூ இருக்கும், அது டைரக்ஷன் இருக்காது இல்லையா. சோ மேக்னிட்யூட் வித் நோ டைரக்ஷன் அப்படின்னு எழுதலாம். சரிப்பா, வொர்க்கோட யூனிட் என்ன, நான் நேத்தே சொல்லிருப்பேன் லாஸ்ட் கிளாஸ்ல, வொர்க் எனர்ஜி எல்லாமே சேம் தான் இல்லையா. வொர்க்கோட யூனிட் ஜூல் தான், எனர்ஜியோட யூனிட்டும் ஜூல். அப்ப யூனிட் வந்து ஜூல் 1, இது சிம்பல் தான் போட்டிருக்கேன். யூனிட் வரும்போது JOULE ஸ்மால் லெட்டர்ல எழுதணும், சிம்பல் வரும்போது சயின்டிஸ்ட் நேம்ல வர்றதுனால கேப்ஸ்ல போட்டிருக்கேன். சரி, இன்னொரு யூனிட் இருக்கு, என்ன தெரியுமா, வொர்க் எக்ஸ்பிரஷன் பாருங்க, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட். ஃபோர்ஸ்க்கு என்னது, நியூட்டன், டிஸ்பிளேஸ்மென்ட் மீட்டர், இப்படி இருக்கு. ஓகே, குட். தி நெக்ஸ்ட் அதோட டைமென்ஷன், டைமென்ஷனல் ஃபார்முலா சொல்லுவோம் இல்லையா. ஓகே, டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படி எழுதுவோம், டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, எதுக்கு, வொர்க்குக்கு. வொர்க்குக்கு ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட். ஃபோர்ஸ்க்கு என்ன எக்ஸ்பிரஷன், F is equal to ma, மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன் எப்படி எழுதலாம், வெலாசிட்டி பை டைம் எழுதலாமா. இந்த வெலாசிட்டி எப்படி எழுதலாம், டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் பை டைம். ஓகே, எஸ், இந்த நோட்டேஷன்ஸ் போடுங்க. டைமென்ஷனல் நோட்டேஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லயே பார்த்துட்டோம். மாஸ் னா கேபிட்டல் M, லெந்த் னா கேபிட்டல் L, the next time னா கேபிட்டல் T. சோ அத பேஸ் பண்ணி மாஸ் கேபிட்டல் M, டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மென்ட் அது லெந்த் கேட்டகரியில வரக்கூடியதான் L, டைம் கேபிட்டல் T பை T. சோ இது மேல வந்துச்சுனா m l t பவர் -2, இது மேல வரும் -1, இது அதே மாதிரி -2. அப்ப இங்க என்ன எழுதலாம், m l t பவர் -2 ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு அது லெந்த்ல வரக்கூடியது யூனிட் மீட்டர், அப்ப m. அப்ப டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா m l into l, l square t பவர் -2. சோ இது டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, கிளியர். சரி, இப்போ நம்ம 3 டிஃபரண்ட் கேसेस பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு தெரியும், see the expression workங்கிறது force, then next theta. thetaங்கிறது என்னது, இந்த டாட் ப்ராடக்ட்ல இருந்து வந்தது இந்த theta. theta is the angle between force and displacement. force and displacement. அப்ப work depends, இதெல்ல டிபெண்ட் பண்ணி இருக்கு, force, the next displacement and angle theta. thetaங்கிறது angle between force and displacement. so இதுல இருந்து வந்ததுதான் thetaங்கிறது. ஓகேவா, எஸ். so இதுல எது ஒன்னு 0 ஆனாலும் டோட்டலா வொர்க் என்ன ஆயிரும் 0. இதுல எது ஒன்னு 0 ஆனாலும் வொர்க் என்னது 0. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 3 டிஃபரண்ட் கேसेसல வொர்க் வந்து 0. இதெல்லாம் பார்ப்போம். see in the following cases work done is equal to 0. following cases. okay, case 1, first case பார்ப்போம். என்ன அப்படினா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், see ஒரு ஸ்மூத்தி சர்ஃபேஸ், ஸ்மூத்தி
ஸ்மூத்தி அப்படின்னா ஒரு frictionless surface. அப்ப frictionless surfaceனா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அங்க friction உருவாகாது. அப்ப friction உருவானாதான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த frictional force-ஐ ஓவர் கம் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஆனா இங்க என்ன கிடையாது, ஃபிரிக்ஷனுக்கான வாய்ப்பே இல்ல, frictionless surface. அப்ப ஸ்டார்டிங் ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருக்கு, எது மேல மூவிங்ல இருக்கு, frictionless surfaceல மூவிங்ல இருக்கு, அது தொடர்ந்து மூவிங்ல போயிட்டே இருக்கும். no need to apply any external force. அப்ப நம்ம எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணலன்னா அங்க நம்ம செஞ்ச வொர்க் என்ன, zero, because applied force F is equal to 0. then the applied force F equal to 0. ஏன்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ண அவசியமே கிடையாது, அது பாட்டுக்கு மூவிங்லயே இருக்கு தொடர்ந்து, ஏன்னா அது frictionless surface. அப்படினா work done is equal to force 0 into cos theta into displacement is equal to 0. work நடக்கல. then case 2, second case பொறுத்த வரைக்கும் displacement 0, dr equal to 0. எப்படின்னா ஒரு ரிஜிட் வால், சோ இல்ல இங்க ஒரு பர்சன் நின்னுட்டு இருக்காரு, சர்ஃபேஸ். சோ இது வந்து என்னது, ஒரு what is this, a rigid wall. இது ஒரு சுவர், சுவர்ல என்ன பண்றாரு, கையை வச்சு தள்ளுறாரு. ஓகே, அதெல்லாம் கையை வச்சு தள்ளுறாரு. இந்த வால்ல வந்து நம்ம கையை வச்சு தள்ளணும் அப்படின்னா ஃபோர்ஸ் கொடுக்கறோம்னு அர்த்தம். ஓகே, ஆனா அந்த சுவர் வந்து நகருமா, வால் டிஸ்பிளேஸ்ட் ஆகுமா, ஆகாது, இதான் பெயராது. அப்ப displacement 0. force is there but there is no displacement. அப்ப work done is equal to formula, force is there, theta okay, basic எழுதிரோம், then displacement is equal to 0, so work done is equal to 0. and see case 3, third case பொறுத்த வரைக்கும் இல்லையா. அப்ப case 1 okay, case 2 okay, இங்க force 0, இங்க displacement 0. அப்ப இங்க இன்னொன்னு மட்டும் தான் இருக்கு, theta. thetaங்கிறது என்னது, angle between force and displacement is 90 degree. அதாவது theta ஓட வேல்யூ 90 டிகிரியா இருக்கும்போது அப்போ வர்க் 0. எப்படின்னு பாருங்க, 90 இருக்கும்போது 0 தான், ஏன்னா இங்க cos இருக்கு, cos 90 ஓட வேல்யூ என்ன, 0, cos 90 0, cos 0 தான் 1. ஓகே, சரி. எது 90 அப்படினா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கேரி பண்ணி கொண்டு போறோம், ஒரு பர்சன் இல்லையா, சர்ஃபேஸ், இவர் கையில என்ன பண்றாரு, ஒரு ஆப்ஜெக்ட், this is the object. இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து எடுத்துட்டு நடந்து போறாரு. அப்ப இந்த ஆப்ஜெக்ட் எந்த ஆக்சிஸ்ல, எந்த டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்ட் ஆகுதுன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன், இதான் டிஸ்பிளேஸ்மென்ட் dr. ஆனா இந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg, அது டவுன்வர்ட்ஸ். ஓகே, அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால எந்த வர்க்குமே அங்க நடக்கல. என்ன ரீசன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி டிஸ்பிளேஸ்மென்ட், டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு பெர்பெண்டிகுலர். ஏன்னா இங்க θ is equal to 90 டிகிரி. கரெக்ட்டா? அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணானா work is equal to, okay, force is there, force இருக்கு, அது gravitational force னு சொல்லலாம். the next displacement, okay, displacement இருக்கு dr, but theta என்னது, cos 90, cos 90 வேல்யூ 0, so work done is equal to 0. ஓகேவா? சோ இந்த மாதிரி மூணு கேसेस இருக்கு. அப்ப வர்க்ல சொன்னேன், இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால வர்க் பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா வர்க் நெகட்டிவ். எக்ஸாம்பிள் வந்து ஃபுட்பால் மேட்ச்ல வந்து கோல் கீப்பர் என்ன பண்ணுவாரு, ஒருத்தர் என்ன பண்ணுவான், அந்த ஃபுட்பாலை வந்து கிக் பண்ணுவான், ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அதை கிக் பண்ணும்போது அந்த பால் டிஸ்பிளேஸ்ட் ஆகுது. அப்ப அங்க ஃபோர்ஸ் இருக்கு, டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு, அப்படின்னா ஒர்க் நடந்திருக்கு. அந்த ஒர்க்னால அந்த பால் என்ன ஆகும், கோல் கீப்பர் கைக்கு வரும். கோல் கீப்பர் என்ன பண்ணுவாரு, எகைன்ஸ்ட்ல போய் அந்த பால் வர்றதுக்கு ஆப்போசிட்ல போய் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அந்த பாலை பிடிக்கிறாரு, ரெஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வராரு. ஓகேவா? அப்ப இவரே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன், பால் வரக்கூடியது இந்த டைரக்ஷன், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப வர்க் வந்து என்னது, நெகட்டிவ். ஏன்னா ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் ஆப்போசிட். ஓகே, ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் சேம் டைரக்ஷன்ல இருந்தா பாசிட்டிவ் வர்க், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா நெகட்டிவ். ஓகே, சோ இவ்வளவுதான் முக்கியமான டாபிக். ஓகே, நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸ்கை பிசிக்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.